அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண் வீட்டில் சாப்பாடு வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க, ஆடம்பரமாக மண்டபத்தில் பண்ணுவாங்க. இப்போ மறுபடியும் அந்த தடையை தளர்த்திட்டதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ பெண் வீட்டு விருந்து கூடாது, எல்லாம் பெண்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக எடுத்துக்கொண்டு அதை முதலிடத்தில் கொடுத்து பதில் சொல்லி வருகிறோம். அதில் ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், பெண் வீட்டு விருந்து கூடாது என்ற தடை நீக்கப்பட்டு விட்டதாக கூறுகிறார்கள். இது உண்மையா? சமீபத்தில் எனது உறவினர் வீட்டு திருமணம் பள்ளியில் 250 பேருக்கு பள்ளியிலேயே பெண் வீட்டு விருந்து பரிமாறப்பட்டது. இது ஆடம்பரமாகுமா? இது பற்றி விளக்கம்னு கேட்குறாங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆண்கள் தான் பெண்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய கட்டளை. இஸ்லாத்தினுடைய கட்டளை என்ன? அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசா. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். எதனால் நிர்வகிக்கிறவங்க? பிமா ஃபல்லல்லாஹு பாலஹும் அலா பாலின். அவர்களை விட அல்லாஹ் சிலரை விட சிலரை சிறப்பித்து வைத்திருக்கிற, உடல் ரீதியாகவே ஒரு சிறப்பித்து வைத்திருக்கிற ஒரு காரணத்தினாலையும், ஒபிமா அன்ஃபக்குமின் அம்பாலிஹிம், ஆண்களாக இருப்பவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை பெண்களுக்காக செலவிடுகிறார்கள் என்ற காரணத்திற்காகவும் ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த ஒரு அளவுகோலின் அடிப்படையில் தான் திருமணத்திற்கு பிறகு பெண்ணுடைய எல்லா செலவுகளும் புருஷன் மீது சுமத்தப்படுகிறது. ஒரு பெண் தனக்காக கூட எதுவும் செலவழிக்க வேண்டியதில்லை. அவள்கிட்ட இருந்தாலும் புருஷன்கிட்ட வாங்கி என்ன செய்யலாம்? அவள் செலவழித்து கொள்கிறா. அவளுடைய உணவு, உடை, போக்குவரத்து எல்லாமே கணவனை சேர்ந்தது என்கிற அளவுக்கு ஆண்கள் மீது அந்த சுமையை இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது. அதே மாதிரி தான் திருமணத்தின் போது ஆண் தான் பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும். பெண்ணு நீங்கள் கொடுத்து ஆத்துன் நிசா சதுகாத்திகின நிகழா, பெண்களுக்கு அவங்களுடைய மனக்கொடையை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அப்படியெல்லாம் மார்க்கத்தில் சட்டம் இருக்குது. அந்த மாதிரி தான் திருமணங்கிறதுல 2 பேருக்கும் சந்தோஷம், ஆணும் பெண்ணுக்கும் சந்தோஷம் கிடைக்கிறது. 2 பேருக்கும் சந்தோஷம் கிடைத்தாலும் அந்த விருந்தை சொல்லும் பொழுது ஆண் தலையில் சுமத்துகிறது. வலிமா என்கிற பெயரில் அந்த திருமண விருந்தை யார் கொடுக்கணும்? ஆண் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பெண் வீட்டார் விருந்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹ் சுமத்தாத ஒரு சுமையை தங்கள் தலையில் சுமத்தி கொள்கிறார்கள். அல்லாஹ் சுமத்தாத நம்ம அதில் சுமத்தி கொள்ளலாமா? முடியாது. அல்லாஹ் நமக்கு எதை சுமத்தி இருக்கிறானோ அதை சுமத்தி கொள்ளலாம். அல்லாவே உங்களுக்கு பெண்களுக்கு அந்த திருமண விருந்து என்கிற ஒரு சுமையை தரவில்லை. பெண்ணை பெற்றவன் தலையில் அதை அல்லாஹ் கட்டவில்லை. அதை கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த மாப்பிள்ளை தலையில் அல்லாஹ் கட்டியிருக்கிறான். அதான் பொருத்தமானது என்பதற்காக அல்லாஹ் செய்திருக்கிறான். நம்ம அதை மீறி பெண் வீட்டில் விருந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அந்த செட்டப்பை, அல்லாஹ்வுடைய நியதியை மீறக்கூடிய ஒரு செயல் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த பெண் வீட்டு விருந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பேர் தான் விருந்தது. உண்மையில் பார்த்தால் அது ஒரு டிமாண்டு. 2 வகையான டிமாண்டு கேட்டே வாங்குவாங்க. எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் 500 பேர் வருவோம், எங்கள் தரப்பில் 300 பேர் வருவோம், நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் என்று பிச்சைக்காரத்தனமாக என்ன செய்வாங்க? கேட்கவே செய்வாங்க. கேட்காட்டா கூட சில ஊரில் கேட்காமலே வழக்கம் இருக்கும் பெண் வீட்டில் விருந்து கொடுக்குறது. எல்லோரும் கொடுக்கும்போது நம்ம மட்டும் கொடுக்கலன்னா நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்களோ, அந்த குடும்பத்தில் போன பிறகு நம்ம பொண்ணை ஒழுங்காக வச்சுக்கிற மாட்டானோ என்று பயந்து கொண்டு கொடுப்பார்கள். சும்மா இருக்கிற பொண்ணை பற்றிட்டு அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவன் சும்மா 500 சோத்த போடுவான். அவன் அப்படி போடுறவன் கொஞ்சம் பெரிய வசதி பண்ணவன் 4-5 பேர் இருப்பான். ஆனால் அவனுக்காக சட்டத்தை மாற்ற முடியாது. பெரும்பாலும் என்னன்னு கேட்டால், ஒன்று இவங்க கேட்குறதுக்காக கொடுப்பார்கள், அல்லது சமுதாயத்துக்கு பயந்து கொண்டு, அல்லது கேவலமாக நினைப்பார்களோ நினைத்து கொண்டு, அல்லது வாழப்போகிற இடத்துல ஒழுங்காக அதை குத்தி காட்டுவார்களோ என்று அஞ்சி கொண்டு இந்த விருந்து கொடுக்குறார்கள் என்று பார்க்கும் பொழுது அது விருந்தையும் தாண்டி என்னவாகுது? அது ஒரு சுரண்டல் மாதிரி ஆகிறது. அது பெண்ணாக இருக்கிற ஒரு காரணத்தினால் அவங்கள சுரண்டி வாங்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. அதுபோக இன்னைக்கு இந்த சமூகத்தை நம்ம பார்க்கணும். மார்க்கத்தின் அடிப்படையில் இது கிடையாது, ஆணுக்கு தான் சுமத்தப்பட்டு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த ஒரு பெண் வீட்டாரும் விருந்து கொடுத்தார்கள் என்று என்ன செய்யலை? எந்த ஒரு மணப்பெண் சார்பாக மணப்பெண்ணுடைய குடும்பத்தார் விருந்து கொடுத்ததாக எந்த ஒரு சான்றுமே இல்லை. ஆம்பளை தான் கொடுக்கணும். அது எல்லா செலவும் ஆணுக்கு சுமத்தி இருக்கும்போது அதையும் சேர்த்து சுமத்தது இஸ்லாம். கல்யாண விருந்தையும் யார் தலையில் சுமத்துது? ஆணுக்கு சுமத்துகிறது. இது போக இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பெண்ணை பெற்றவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
பெண்களை திருமணம் செய்து கொடுப்பதற்காக வேண்டி அவ்வளோ சிரமப்படுற காரணத்தினால தான் வீட்டுக்கு வீடு குமரு பெண்கள் தேங்கி கிடக்கிறார்கள். ஒரு பெண்ணை கரை ஏற்றுறா இருந்தால் பல லட்சங்களை கையில் வைத்திருக்க வேண்டி இருக்கிறது. இவ்வளோ சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்களுங்கும் போது இந்த விருந்துண்டு இன்னொன்று தலையில் சுமத்துவதை நம்ம அங்கீகரித்தோமையானால் ஏற்கனவே பல லட்சங்களை வைத்திருக்கிறவனுக்கு இன்னும் சில லட்சங்கள் என்ன செய்யும், அதிகமாக அவன் மீது சுமத்தப்படும். அப்போ அந்த பணம் இல்லாத காரணத்தினால பல திருமணங்கள் நின்று போய்விடும். பெண் வீட்டாற்றை எதையும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் நான் ஆம்பளை தான் பொம்பளை கொடுப்பேன் என்கிற நிலையில் திருமணம் நடத்துவது தான் சரியான சுன்னத்தாக இருக்கும். நம்ம அந்த திருமணத்தில் ஒரு உரை நிகழ்த்துவாங்க, அதில் ஒரு ஹதீஸை வாசிப்பாங்க. அன்னிக்காக மின் சுன்னத்தி, நிக்காக என்னுடைய சுன்னத்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லுவாங்க. உண்மைதான், அது இது சுன்னத்தா? அப்போ சுன்னத்துனா சுன்னத்துப்படி செய்யணுமா இல்லையா? திருமணம் என்னுடைய சுன்னத்தி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்ம திருமண உரையில் சொல்லிக் கொள்கிறோம். திருமணம் சுன்னத்து என்று சொன்னால் அது செய்கிற முறை எல்லாம் சுன்னத்தாக இருக்கணுமா இல்லையா? அந்த சுன்னத்து என்ன? ஆம்பளை வலிமா விருந்து கொடுக்கறது தான் சுன்னத்தே தவிர பொம்பளை வீட்டில் விருந்து கொடுக்கறது என்பது சுன்னத்தே கிடையாது. அதனால் பெண் வீட்டு விருந்துங்கிற ஒரு கான்செப்டை கூடாது, கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.